உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். கைதட்டி பாடலாமா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சேர்ந்து ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம், உம்மால் ஆகாத காரியம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஒரு முறை அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எல்லாம் செய்ய வல்லவருக்கு வளர்த்த கரவொலி எழுப்பி ஒரு நன்றி செலுத்தலாமா? இயேசுவுக்கு புகழ், இயேசுக்கே நன்றி, ஹalleluya. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறோம்னா ஒரே விஷயத்துக்காக தான் வந்திருக்கிறோம். என்னால முடியாத ஆண்டவரே உன்னால முடியும்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஹalleluya. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்கல்ல, உங்கள் விசுவாசமும் உங்கள் எதிர்நோக்கும் நிச்சயம் வீண் போகாது. இதுக்கெல்லாம் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதுவரைக்கும் உங்களை கைவிடாத கடவுள், இதுவரைக்கும் என்ன கைவிடாத கடவுள் இனியும் நம்மை கைவிடவே மாட்டார். ஏன் தெரியுமா? ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கணும்னு அவருடைய மகனை கைவிட்டார். ஒரே ஒரு முறை நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மேல சுமத்தி ஒரு முறை நம்மளை அவர் என்ன சொல்ற, அவருடைய ஒரே மகன் அவரு கைவிட்டார். அன்னைக்கு அவர் கைவிட்டதுனால இன்றைக்கு ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை. அதனால்தான் பைபிள் சொல்லுது, இந்த இயேசு மேல யார் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ தந்தை கடவுள் அவருக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து தருகிறார். சாதாரணமா இந்த முதல் வாசகத்தை நம்ம பெருசா கவனிக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி முதல் வாசகத்திலிருந்து தான் தருகிறார். இந்த முதல் வாசகம் பேதுரு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம், 3வது அதிகாரம். இதிலிருந்து 3 கருத்துக்களை மட்டும் நான் எடுத்து வாசிக்க ஆசைப்படுகிறேன். 3 கருத்துக்கள். முதலாவது 14வது வசனம், அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை, நல்ல கவனிங்க, அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். அப்ப இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் முதல் வாசகத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற முதல் கருத்து. என்னது? அவர் கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னன்னா, மக்கள் நம்மளை பார்க்கணும், மக்கள் நம்மளை பத்தி நல்லா பேசணும், மக்களுக்கு முன்னாடி நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, மனுஷன் முன்னாடி நீ சீன் போட்டதெல்லாம் போதும், அவர் பார்வையில் எப்படி இருக்கணுமா? மாசற்றவர்களாயும் கபடற்றவர்களாயும் சமாதானத்தை பேணி காத்து எல்லாருக்கும் நல்லுறவை ஏற்படுத்தவர்களாகவும் யார் முன்னாடி நிக்கணும்? அவர் முன்னாடி நிக்கணும். அதுக்காக உங்களை பார்த்துக்கங்க அப்படின்னு பேதுரு சொல்றார். இன்னைக்கு புனித அந்தோனியாரை கொண்டாட வந்திருக்கிற நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா தொடக்கத்தில், அந்தோனியாருடைய கையில் என்ன இருக்கு? லீலி மலர். அந்த லீலி மலர் எதை குறிக்குதுன்னா,
உங்களை போல என்ன போல ஞானஸ்நானத்தில் அவர் பரிபூர்ண பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டார். என்னன்னா, அவர் அந்த பரிசுத்தத்தை தொலைச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார், கவனமாக இருந்தார். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்க பெரிய பிரச்சனை, நம்ம முடிவு எடுத்துட்டோம். என்ன முடிவு எடுத்துட்டோம்? பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன வர மாட்டேங்குது? பரிசுத்தத்தை தேடுற ஆசையே நமக்கு வரமாட்டேங்குது, வரமாட்டேங்குது. ஆனா புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவர் எல்லா நேரங்களிலும் பரிசுத்தமாக இருந்தார், பரிசுத்தமாக இருந்தார். அவர் மட்டும் ஆண்டவர் படைக்கும் பொழுது ஸ்பெஷல் கிருபையோட படைச்சிட்டாரா? உங்களையும் என்னையும் எப்படி ஒரு தாயின் கருவிலிருந்து இந்த உலகத்தில் பிறக்க செய்தாரோ அதே போலதான் அந்தோனியாரையும் ஒரு பெண்ணினுடைய கருவிலிருந்து தான் அவர் பிறக்க செய்தார். அந்தோனியாரை ஆண்டவர் வானத்திலிருந்து கேட்ச் எல்லாம் போடல, தப்பா கேட்ச் போடுற பிடிச்சுக்கலாம் கொடுக்கல. நாம் எப்படி பிறந்தோமோ, நாம் எப்படி வளர்ந்தோமோ அவரும் அப்படிதான் பிறந்தார், அவரும் அப்படிதான் வளர்ந்தார். ஆனா அவர் அவருடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அப்ப இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நம்மளும் அந்த மாதிரி பரிசுத்தமா இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு விவிலியம் சொல்லுகிற பதில் ஆமா, அப்படி நீயும் பரிசுத்தமாய் இருக்க முடியும், நானும் பரிசுத்தமாய் இருக்க முடியுது. எங்க பார்க்கிறோம்னா, எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம், எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 1:4-5. எபேசியர், நீங்க எபிரேயர் வாசிக்கிறீங்க. நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தாம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிள் சொல்லுது, இன்னைக்கு நேத்து உங்களை தேர்ந்தெடுக்கல, இன்னைக்கு இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம், இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிறோம், இன்னைக்கு ஆண்டவருடைய அருள்ல நம்ம நிலைச்சிருக்கணும்ன்ற ஆசையோடு இங்க வந்திருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்ற, நீயா வரல, இங்க வரும்படி நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இன்னைக்கு நேத்து தேர்ந்தெடுக்கல, இந்த உலகத்துக்கு அஸ்திவாரம் இடத்துக்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. எதற்காக தெரிந்து கொண்டாரா? நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் அவர் முன்னாடி நிற்கும்படி கிறிஸ்து இயேசு வழியாக உங்களையும் என்னையும் உலகத்துக்கு தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? தேர்ந்தெடுத்தார். தொடர்ந்து வாசிங்க. அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளையாக்கிக் கொள்ள அன்பினால் நம்மை முன்குறித்து வைத்தார். பாருங்க, அவர் நம்மளை தேர்ந்தெடுக்க மட்டும் இல்ல, அவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், நான் தான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு, என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, என் வீட்டெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் நம்மளை முன்குறிக்கலன்னா நம்மளால ஆண்டவரை தேடி வரவே முடியாது. இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை அழைச்சிருக்கிறார்னா சும்மா அனுப்புறதுக்காக அழைக்கல, உங்களை ஆசீர்வதிக்க தான் இன்றைக்கு அவர் அழைத்து வந்திருக்கிறார். You will not go home empty handed today. இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது வெறும் கையாய் திரும்பி போக மாட்டீர்கள். எந்த ஆசீர்வாதத்தை ஏங்கி இங்க வந்தீர்களோ, நீங்க எதிர்பார்ப்பதற்கு மேலாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நிறைய பேர் இன்னைக்கு வர முடியாம வீட்டில் இருந்து இந்த டிவி மூலமாக, அற்புதரேசு டிவி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இன்னைக்கு நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. பியூட்டி என்ன தெரியுமா? நீங்கள் இருக்கும் இடத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுதே, இந்த நொடி பொழுதே, இந்த வார்த்தை கேட்கிற மாத்திரத்தில் நீங்கள் இருக்கும் இடத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் அவர் முன் வாழ்ந்திட கிறிஸ்து இயேசு வழியாக அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். அதற்காகவே அவர் நம்மை முன்குறித்து வைத்தார். அப்ப இந்த தேர்ந்தெடுத்தவங்களை முன்குறிச்சவர் ஆண்டவர் என்ன பண்றாரு? ரோமேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம்
ரோமையருக்கு எழுதப்பட்ட 8வது அதிகாரம் 30வது வசனம். ரோமையர் 8:30. தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்க. ஏற்கனவே சொன்னார் இல்லையா, யார் அழைச்சிருக்கிறாரு? யார முன்குறிச்சாரோ அவங்கள இன்னைக்கு அழைச்சிருக்கிறார். தம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்தார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்புடையவங்க என்ன தெரியுமா? பரிசுத்தமானவங்கன்னு அர்த்தம். கடவுளுக்கு ஏற்றவங்க யாரு? பரிசுத்தர்கள். நல்ல கவனிங்க, நம்ம சொந்த முயற்சினால நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது. கோவப்படக்கூடாது நினைச்சீங்கன்னா அதுவே கோபத்தை உருவாக்கிடும். பொய் சொல்லக்கூடாது நினைச்சோம்னா என்ன ஆகும்? பொய் சொல்ல தூண்டு வரும். எதை நம்ம அப்படிதானே சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்றோம், ஏப்பா அதை தொடாதானே என்ன பண்ணுது? கையை முதல்ல தொட போகுது. எது வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோமோ நம்ம மனசு என்ன பண்ணும்? அதை தேடி தான் போகும். ஐயோ சண்டை வேண்டாம்னா வீட்டில் சண்டை மட்டும் தான் இருக்கும். ஏன்? வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது எது வேண்டாமோ அதை பற்றி தான் யோசிச்சுன்னு இருக்கிறோம். என் கூட இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா? அதான் அவர் சொல்றாரு, திருப்பி வாசிங்க சிஸ்டர். யாரை அழைத்தோரை அவருக்கு ஏற்புடையவர் அவரை தான் ஆக்கணும். நமக்கு பரிசுத்தத்தை யார் கொடுக்கணும்? அவர் தான் சொல்றாரு. யார முன்குறிச்சனோ அவங்கள அழைச்சேன், யார அழைச்சனோ அவங்கள பரிசுத்தமாக்குனேன், எனக்கு ஏற்புடையவங்கள அவங்கள ஆக்குனேன், விண்ணகத்துக்கு சொந்தக்காரங்கள அவங்கள ஆக்குனேன்னு சொல்றாரு. சரியா? ஏற்புடையவர் ஆக்கி தமக்கு ஏற்புடையவர் ஆனார். நல்ல கவனிங்க, அவர் ஏற்புடையவர் ஆக்குவாராம். ஆனா யாரெல்லாம் அப்படி ஏற்புடையவர்கள் ஆகிறார்களோ அவர்களை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாட்சினா என்னது? பரலோகம். பரலோகத்தில் பங்காளினா என்ன அர்த்தம்? புனிதன்னு அர்த்தம், பரிசுத்தவான் அர்த்தம், கடவுளுடைய குடும்பத்தில் உறுப்பினர் அர்த்தம். இதைத்தான் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை முன்குறித்தார், ஆண்டவர் அவரை அழைத்தார், அழைத்து அவரை பரிசுத்தமாக்கினார், அவரும் பரிசுத்தமானார். ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவரை புனிதனாக ஆண்டவர் வாழ வைத்தார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்தது அந்தோனியார் கிட்ட ஜெபம் பண்ணு, அந்தோனியார் செய்வார்ன்றதுக்காக இல்லை, உங்களையும் என்னையும் அந்தோனியாரை போலவே அவர் மாற்றணுன்றதுக்காக தான் அழைத்து வந்திருக்கிறார். இங்கேருந்து வெளியில் போகும் பொழுது அந்தோனியாருக்குள்ளே இருந்த பரிசுத்தம் நமக்குள்ளே வரணும். ஏன் தெரியுமா? அது சாத்தியம். ஏன் முயற்சினால அது பாசிபிள்னா அது கஷ்டம், ஏன் முயற்சினால முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை செய்யும் பொழுது அது சாத்தியம். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. வசனம் சொல்லுகிறது, இறை வார்த்தை சொல்லுகிறது. அவரே நம்மை முன்குறித்தார், அவரே நம்மை அழைத்தார், அவரே நம்மை ஏற்புடையவராக்கினார், அவரே நம்மை மாட்சியில் கொண்டு போய் சேர்ப்பார். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2:8. நீங்கள் அந்த அருளாலே, ஆண்டவர் கூப்பிட்டார் இல்லையா, கிருபையா வச்சார் இல்லையா, அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக, அதாவது விசுவாசத்தின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். தயவு செய்து புரிஞ்சுக்கணும், இது உங்கள் செயல் அல்ல, இது கடவுளின் கொடை. இது என்னுடைய வேலை இல்லை, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட். அப்ப அந்தோனியார்னால பரிசுத்தமா இருக்க முடிஞ்சதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அந்தோனியாரா பரிசுத்தமா இல்லை, ஆண்டவர் அது அவருக்கு கொடுத்த கிஃப்ட். கிஃப்ட்னா ஃப்ரீ. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அந்தோனியார் அந்த கிஃப்டை பெற்றுக்கொண்டார், அந்த கிஃப்டை பத்திரமாக பார்த்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கும் கொடுக்க தயாராக இருக்கிறார். அவரை போல அதை பெற்றுக்கொள்வீர்களா? அவரை போல அதை பாதுகாப்பீர்களா? அப்படியானால் உங்களையும் அவர் புனிதர்களின் கூட்டத்தில் சேர்க்க வல்லவர். ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, புனித அந்தோனியாரை தேடி வந்திருக்கிறேனா, என்னுடைய தேவைகளை சொல்லிட்டு போகணும்னு தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு அந்தோனியாருக்குள்ளே இருந்த அதே அபிஷேகத்தை எனக்குள்ளேயும் ஊற்ற முடியும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. எங்கள் அந்த பரிசுத்தத்தோட வாழ கற்றுக் கொடுங்க. அந்தோனியார் எப்படி உங்க சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சாரோ, அந்தோனியார் எப்படி அவருடைய வார்த்தைக்கு
அவர் செவி கொடுத்து அவருடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டாரோ, பரிசுத்தம் இல்லாத இந்த உலகத்துல எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. புனித அந்தோனியாரை போலவே வல்லமையினால் நிறைந்தவர்களா எங்களை மாற்றுங்க. உங்களை அர்ப்பணிங்க, உங்க குடும்பத்தை அர்ப்பணிங்க, உங்க பிள்ளைகளை அர்ப்பணிங்க. இங்க நிறைய பெற்றோர் வருத்தத்தோடு இருக்கிறீங்க. என் பிள்ளை வரதில்லை, கோயிலுக்கு வரதில்லை, ஜெபிக்கிறது இல்லைன்னு வருத்தத்தோடு இருக்கிறீங்கல்ல, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் அந்தோனியாரை போல மாறணும். அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் நிற்கணும். அதற்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகள் ஆண்டவருக்கு காணிக்க ஒப்பு கொடுங்க. சரண்டர் them. ஆண்டவர் இப்பொழுது தொட்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் எந்த காரியத்தில் கை வைத்தாலும் அதை அவர் வாய்க்க செய்வார். அவர்கள் செழிப்பாய் இருக்க செய்வார். நம்புறவங்களை வரத்த கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்நோக்கி இருக்கும் உங்களை அவர் முன்னிலையில் நீங்கள் மாசற்றவராகவும் சமாதானத்தை ஏற்படுத்தி நற்பொறுப்பு ஏற்படுத்துகிறவராகவும் நீங்கள் இருங்கள். இதுதான் முதல் கருத்து. இரண்டாவது, ஆண்டவரின் பொறுமையை மீட்பென நீங்கள் கருதுங்கள். எப்படி? ஆண்டவரின் பொறுமையை நீங்கள் மீட்பென கருதுங்கள். எங்க இருக்கு? 15வது வசனத்தில் இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? ஆண்டவர் நம்மளை தண்டிக்காம இருக்கிறார் அப்படின்னா நம்ம மனம் திரும்புறதுக்கு அவர் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இது என்ன பண்ணக்கூடாது? அலட்சியமா எடுத்துடக்கூடாது. ஆண்டவர் தான் தண்டிக்கலையே. ஏன் தண்டிக்கலைன்னா நீ திருந்தவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? காத்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் தெளிவா சொன்னார், நரகம் என்று ஒன்று உண்டு, நீங்க மனுஷனுக்கு பயப்படாதீங்க, உங்க ஆத்மாவை கொண்டு போய் ஆன்ம சரீரமுமாய் நரகத்தில் யார் வதைக்க முடியுமா அவருக்கு நீங்க பயப்படணும். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நமக்கும் நம்ம குடும்பங்களையும் தேவ பயம் நிறைய குறைஞ்சு போச்சு. தேவ பயம் குறைஞ்சதுனால, ஆண்டவருக்கு அஞ்சுக்கிற அந்த அச்சம் குறைஞ்சதுனால இன்னைக்கு பாவம் செய்யறதுல என்னாச்சு? பயமே இல்லை. இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு தெரியுமா? பாவம் செஞ்சா தப்புன்ற இந்த காலகட்டத்தை மாறி இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா, பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்டாதான் தப்புன்னு ஆகி போச்சு. எப்படி? பாவம் செஞ்சா தப்புன்றது மாதிரி பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்டாதான் தப்புன்னு ஆகி போச்சு. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, மனிதன் நம்மை பார்க்காம இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய கடவுள் நம்மை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அதனால பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. மனுஷனுக்கு முன்னாடி இல்ல, கடவுளுக்கு கண் முன்னாடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது விஷயம், முதலாவது பரிசுத்தம் சாத்தியம், இரண்டாவது மனுஷனுக்கு முன்னாடி இல்ல, கடவுளுக்கு முன்னாடி இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. படிங்க. 2வது அதிகாரம் 17வது வசனம். தயவு செய்து கட்டுப்பாடு இல்லாதவங்களுடைய தவறான வழிகளை பின்பற்றாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கவங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருப்பாங்க, உலக வாழ்க்கை வாழ்றவங்க வேற ரூட்ல போயிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? இறை வார்த்தையின்படி தான் வாழ்க்கையை வாழணுமே தவிர, இவங்க அப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படிதான் இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னு என்ன பண்ணக்கூடாது? வாழ கூடாது. அதைத்தான் 17வது வசனம் சொல்லுறது. உங்கள் உறுதியின் நிலையின்றி அது வழுவாமல் இருக்க நீங்கள் கவனமாயிருங்கள். எப்படிங்க கவனமா இருக்கிறது? பைபிள் சொல்லுது, யாரெல்லாம் இறை வார்த்தை வாசிக்கிறாங்களோ அவங்களாம் ஆண்டவருடைய பாதுகாப்பிற்குள்ள இருப்பாங்க. அதனால தான் அந்தோனியாருடைய கையில் என்ன பார்க்குறோம்? விவிலியத்தை பார்க்க. உங்களுக்கு தெரியுமா, அந்தோனியாருக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருந்தாங்க. என்ன பட்டப்பேர் தெரியுமா? உடன்படிக்கை பேழை அப்படின்னு ஒரு பட்டப்பேர் வச்சிருந்தாங்க. தி ஆர்க் ஆஃப் த டெஸ்டமெண்ட் அப்படின்னு பட்டப்பேர் வச்சிருந்தாங்க. இந்த உடன்படிக்கை பேழை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பேரு? தேவமாதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பேர். ஏன்? தேவமாதா தன் கருவில் இயேசுவை சுமந்தார்கள். அந்தோனியாருக்கும் வாக்குத்தத்தத்தின் பேழை அப்படின்ற பெயர் இருந்தது, பட்ட பெயர் இருந்தது. கூப்பிடும் போதே வாக்குத்தத்த பேழையே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஏன் கூப்பிடுவாங்க தெரியுமா? மொத்த பைபிளையும் அவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாராம். மொத்த பைபிளையும். இன்னைக்கு 2 வசனம் 3 வசனம் மனப்பாடம் பண்ணி நம்ம போடுற சீன் இருக்கு பாருங்க, அவ்வளோ சீனு. ஆனா அந்தோனியார் என்ன தெரியுமா? மொத்த பைபிளையும் மனப்பாடம் வச்சிருந்தாராம்.
அவருடைய வாயை திறந்து அவர் பேசினாலே வர பாதி வார்த்தைகள் வசனமா தான் இருக்குமா. அப்படி இறை வார்த்தையின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தார், பாசம் கொண்டிருந்தார், இறை வார்த்தையின் மீது காதல் கொண்டிருந்தார். யோசுவா எழுதிய புத்தகம், யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுது: இந்த திருச்சட்ட நூலை உன் முன் நின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ளவற்றையெல்லாம் கடைபிடிப்பதில் கவனமாய் இரு, அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. புனிதன் அந்தோனியார் தன் கைகளிலிருந்து இறை வார்த்தை அகற்றாத பொழுது அந்தோனியாரை தேடி வர அந்தோனியாருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? பைபிளை கீழே இறக்க கூடாது. இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களா இருக்கணும். சும்மா வந்து அந்தோனியாருக்கு முன்னாடி அழுது புலம்பி ஜபிச்சா மட்டும் பத்தாது. அவர் செஞ்ச அதே காரியத்தை நீங்களும் நானும் செய்யணும். இறை வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருக்கணும், அந்த இறை வார்த்தையின்படி வாழ்றவங்களாக இருக்கணும். அப்பொழுது பைபிள் சொல்லுகிறது, நீ போற இடத்துல எல்லாம் உனக்கு நல்லது நடக்கும், நீ எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல உனக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு நிமிஷம் நம்மளை அர்ப்பணிச்சு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் எங்க போனாலும் சரி, நான் என்ன செஞ்சாலும் சரி, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா நான் இருக்கணும். டெய்லி இறை வார்த்தையை வாசிக்கிறவனா நான் மாறணும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கணும். இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் நிறைய கொடுக்கிறேன், இனி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கணும். டெய்லி பைபிள் வாசிக்கணும், அந்த இறை வார்த்தையின்படி என் வாழ்க்கையை நான் நடத்தி கொள்ளணும். புனித அந்தோனியாருக்கு அந்த வரத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே, எனக்கும் அந்த வரத்தை தாங்க. கேளுங்க, புனித அந்தோனியாருக்கு இந்த வரத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே, எனக்கும் இந்த வரத்தை தாங்க. என் கணவனுக்கு இந்த வரத்தை தாங்க, என் மனைவிக்கு இந்த வரத்தை தாங்க, என் பிள்ளைகளுக்கு இந்த வரத்தை தாங்க, என் சங்கதிக்கு என் பேர பிள்ளைகளுக்கு இந்த வரத்தை தாங்க. எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒரு குறைவும் இன்றி என் பிள்ளைகள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் அவர்கள் வெற்றி காணட்டும். உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். விசுவாசத்தோட சொல்வீங்களா? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். Praise the Lord.